யோசிங்க, போன வருஷம் நடந்துச்சு, அதை இந்த வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட். இது எப்படி ஏன் அந்த பொண்ணுக்கு அப்ப நடந்துச்சுன்னா அது எவ்வளோ ஒரு பிரச்சனையா இருக்கும் சரிங்களா? இப்படி நடந்துச்சுன்னா அந்த டைம்ல நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷம் கழிச்சே இப்ப இவ்வளோ பிரச்சனையா இருக்குன்னா நடந்த அப்ப நீங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல யாருமே? போன வருஷம் மே மாசத்துக்கும் இந்த வருஷம் ஏப்ரல் வந்து நீங்க கொடுக்குறீங்கன்னா அப்ப இதுல ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்குதானே? வேற எந்த கேஸ் போட்டாலுமே அவர் வெளியில வந்துருவாரு. கேஸ் வச்சு போட்டோம்னா அந்த கேஸ் வந்து ஸ்ட்ராங்கா நிற்கும் தெரிஞ்சுதான் பிளான் பண்ணி எதுவுமே நடக்காத ஒண்ணு அவங்களா கிரியேட் பண்ணி எல்லாம் செட் பண்ணி அவங்களா அந்த கேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஃபேக் தான். ஃபேக் எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி போட்ட ஒரு சதி திட்டம். ஸோ யாருமே இதை நம்ப வேண்டாம். கண்டிப்பா என்ன நடந்துச்சு அப்படின்றது கூடிய சீக்கிரத்துல வெளியில வரும். இது வந்து எல்லாருமே சேர்ந்து செஞ்ச வேலை தான். ஸோ யாரும் இதை நம்பாதீங்க. ஆக்சுவலா இன்னைக்கு மார்னிங் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒருத்தவங்க பேசி போட்டுருந்தாங்க என்னன்னா, இவங்களை நம்பி குழந்தைகளை விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாஸ்டரை வச்சு அவங்க பேசியிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தயவு செய்து சொல்றேன். ஸோ தயவு செய்து சொல்றேன், ஜேஜே பத்தி வர எல்லா நியூஸுமே ஃபேக். எல்லாரும் சேர்ந்து பிளான்